மாணவ செல்வங்களே, இப்போ நான் படிக்கிறது வந்து கொஸ்டின் நம்பர் 15 படிக்கிறேன். பாருங்க. The books of Ram and Bharat sold that year home capital on 31st December 2016 was rupees 5 lakhs. அதாவது கேபிட்டல் ஆஃப் ஏ பிஸ்னஸ் அமௌண்ட் முதல்ல கொடுத்துட்டாங்க, ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 5 லட்சம் ரூபா. அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமுடைய இதுவும் பரத்துடைய இதுவும் சோவுடைய ஏரெண்டில் காட்டக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது கேபிட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் டோட்டல் ரெண்டு பேருடைய கம்பைன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இதுதான் வந்து கேபிட்டல் ஆஃப் ஏர் பிஸ்னஸ். அந்த ப்ராஃபிட் ஃபார் த 5 years, அதாவது போன கணக்கில் 48,000 சொல்லி அவனே ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2015, 2014, 2013 டிசெண்டிங்ல கொடுத்துருக்காங்க. 2012, 2011. அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அந்த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இதுதான் கடைசி ஸ்டெப்புக்கு போட போகிறோம்ல குட்வில். அங்கே மல்டிபிள் பண்ணக்கூடியது பர்ச்சேஸ் ஆஃப் 3 years ஆஃப் தி ஆவரேஜ் சூப்பர் ப்ராஃபிட் ஆஃப் தி லாஸ்ட் 5 years. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நமக்கு பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ்னா அந்த 3 years பர்ச்சேஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் கடைசி அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கடைசியாக கொடுத்துருக்கான் பாருங்க. நார்மல் ப்ராஃபிட்ல கண்டுபிடிக்கும் போது கேபிட்டல் ஆஃப் ஏ பிஸ்னஸ் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. இதெல்லாம் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் படிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மெத்தடே நம்ம தெரிஞ்சாச்சு. என்னன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ ஹெட்டிங்லேயே நீங்கள் போட்டுங்க. ஏன்னா சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15வது சம் வந்து இதுவும் வந்து நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறீங்க. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ 2011, 2012, 2013, 2014, 2015 எல்லாமே ப்ராஃபிட் தான், லாஸ் கிடையாது. டோட்டல் அமௌண்ட் கூட்டுறீங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs. இப்போ ஃபார்முலா பிரகாரம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3 lakhs டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 years டிவைட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000 ரூபாய், அதாவது 60,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அடுத்தது நார்மல் ப்ராஃபிட் வரீங்க. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஆஃப் ஏ பிஸ்னஸ் இன்டூ பர்சன்டேஜ், அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் ஆஃப் ஏ பிஸ்னஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs இன்டூ 10/100 தட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்னா 50,000. அப்போ நார்மல் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்ம வந்து 50,000. இப்போ அடுத்தது மூணாவதா நம்ம கண்டுபிடிக்கிறது சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000 ரூபாய் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய். மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் சூப்பர் ப்ராஃபிட். கடைசியாக பொறுத்த வரைக்கும் குட்வில் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. குட்வில் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா வந்து சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 10,000 இன்டூ பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years பர்ச்சேஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 30,000.